தோழிகள் அனைவருக்கும் வணக்கம். இட்லியை வச்சு சம்மருக்கு சூப்பரான ஒரு ரெசிபி ரெடி பண்ணலாங்க. இட்லி, தயிர், வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, கடலைப்பருப்பு, உளுத்தப்பருப்பு இவ்வளோ தாங்க இன்க்ரீடியன்ட்ஸ். இப்போது இட்லி அந்த மாதிரி நீங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டு வீட்டு மிளகாத்தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா மசாலாலாம் பிரியாமல் இருக்கும், நல்லா கோட்டிங் ஆகும். இப்போ இது ஒரு சைடு வச்சுக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடாயில் கொஞ்சமாக கடுகு சேர்த்து கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய், இஞ்சி ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இதோட நம்ம கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பையும் சேர்த்து நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க. ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா அதை வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ரொம்ப வதங்க வேண்டாம், லைட்டாக ஒரு கண்ணாடி மாதிரி வரும் இல்லையா, அந்த அளவுக்கு க்ரன்ச்சியாக வதங்கினா போதும், ரொம்ப வதங்க வேண்டாம். இந்த ஸ்டேஜில் நம்ம இட்லி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா அந்த மசாலாலாம் இட்லியோட நல்லா கோட்டிங் ஆகிற மாதிரி எடுத்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம இட்லிலையும் உப்பு இருக்கும் இல்லையா, உப்பு பார்த்து சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா நம்மளோட மசாலா இட்லி ரெடி ஆகிடும். இதோட நம்ம தயிர் ஆட் பண்ண போகிறோம். அவ்வளோதாங்க, சம்மருக்கு சூப்பரான நம்மளோட தயிர் இட்லி ரெடி ஆகிடுச்சுங்க. இது நம்ம ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம், இல்லை காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக ரெடி பண்ணியும் சாப்பிட்லாங்க. இங்கே பாருங்கள், இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சாப்பிட்டிங்கனாலும் சூப்பராக இருக்கும். பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிங்க.